தம்பி இப்போ என்ன பண்ண போறீங்க நீங்க? கோழியா இருக்க போறேன். கோழியா? எதுக்காக இன்னைக்கு ஸ்பெஷல் என்னது? எங்க அண்ணன் பெரியம்மா பெரியப்பாலாம் வந்துக்கிறாங்க. சரி, அவங்க சாப்பிட்றதுக்கு. அப்படியா? எது இந்த கோழி தானா? இந்த கோழி தான். ஓ, இது என்ன இது கருப்பு கலர்ல இருக்கு, அந்த கருங்கோழின்னு சொல்லுவாங்களே அதுவா இல்லை நாட்டுக்கோழி தானா? நாட்டுக்கோழி தான், வீட்டில் வளர்க்குற கோழி. அப்படியா? நம்ம வீட்டில் வளர்த்தது தானா? எங்க வீட்டில் இருந்து தான். இல்லை பக்கத்தில் இருந்தது ஆட்டை போட்டு வந்தீங்களா? என் கோழி தான் அது. சரி. இது எதுக்கு? அது என்னது வெள்ளையா இருக்கிறது என்னது? உப்பு. உப்பு எதுக்காக போட்டிருக்கீங்க? ரத்தம் உரையா இருக்கணும். ஓ, ரத்தத்தை பிடிச்ச அதை உரைய வைக்கிறதுக்கா? சரி சரி, சீக்கிரம் உரையும். ஓ, இந்த ரத்தத்தை என்ன பண்ணுவீங்க? ரத்தத்துல குழம்புல போடுவாங்க. சரி, குழம்பு போடுவாங்க, தூக்கி கீழே போடுவாங்க. தூக்கி கீழே போடுவாங்களா? கீழே போடுறதுக்கு எதுக்கு போய் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உரைய வைக்கிறீங்க? அது வந்து அது வீட்டு முதலாளி சொல்லுவாரு. அப்படியா? அவருக்காக. ஓ, போதும் போதும். இது அறுக்கிறதுல வந்து எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? எனக்கு ஒரு 3 வருஷம். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை கொலை பண்ணிருப்பீங்க இது வரைக்கும் லைஃப்ல? அது கணக்கு இல்ல. கணக்கு வழக்கு எல்லாம் பண்ணியாச்சா? கட்டாயத்தின் பேர்ல தான் இருப்பேன். கட்டாயத்தின் பேர்ல? நானா இது வரைக்கும் அறுத்தது இல்ல. ஓ, சரி சரி. இருந்தாலும் இந்த கொன்னாள் பாவம் தின்னாள் போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, நீங்களே சாப்பிடுவீங்க? அடுத்து விட்டு நானே எல்லாத்தையும் தின்றுவேன். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட், நல்ல பழக்கம். இப்போ என்ன உங்க சமையலுக்கு ரெடி ஆயிட்டாங்களா? இது நீ அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ண போறீங்க? அதை அடுத்து முடிய ரெக்கையை பூரா உதறிட்டு, சரி, மந்தப்படி போட்டு கழுவிட்டு, சரி, வாட்டிட்டு, ஓகே, அறுக்க வேண்டியதுதான். ஓ, இப்போ என்ன பண்றீங்க? தண்ணிக்குள்ள முக்குறீங்களா? ஆமாண்ணா. பச்சை தண்ணியா சுடு தண்ணியா? சுடு தண்ணி, நல்லா சூடா இருக்கணும். சரி, அப்பதான் முடி ஈஸியா வரும். ஓ, இதுலயே பாதி சமைச்சது மாதிரி ஆயிராது? இல்ல, அப்படிலாம் ஆகாது. நாட்டுக்கோழி இல்ல. நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழியை வாட்டினா நல்லா இருக்கும். தோலோட போடணும். ஓ, முடியை பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் எல்லாம் முடியும் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் தீயில காட்டணும். சரி, அப்பதான் சின்ன சின்ன முடி ரொம்ப நைஸா இருக்கும். ஓ, அந்த முடியல வெளியே வரும். சரி, அப்புறம் மஞ்சப்பொடி போட்டு கழுவிட்டு அடுத்து வெட்ட வேண்டியதான். ஓகே ஓகே. நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்கும் நல்லா இந்த வாட்டி செய்யறது அதோட டேஸ்ட் கிடைக்குது அப்படிம்பாங்க. அசால்ட் பண்றீங்களா தம்பி? நீங்க எதுவும் கோர்ஸ் எதுவும் போயிருக்கீங்களா அந்த மாதிரி கோழி உரிக்கிறதுக்கு? இல்ல, எங்க அப்பா தான் மாஸ்டர். அவர் தான் மாஸ்டரா? அவரை காண அவர் இங்க போயிட்டாரு. வந்துட்டு இருக்காரா? வேலைக்கு போயிருக்காரு. அவர் வர்றதுக்குள்ள நீங்க இந்த வேலையை முடிச்சு வைக்கணுமா? ஆமாண்ணா. நல்லா கிளீனா உரிச்சிட்டீங்களா தம்பி? ஆமாண்ணா. ஒரு 90% போயிருக்குமா இப்ப முடி எல்லாமே? இப்ப எல்லாம் போயிருக்கும். இப்ப ஒன்னு இப்படி பூனை முடி மாதிரி இருக்கும். ஓகே. பூனை முடிங்கிறது எப்படி? பூனை முடி மாதிரி லேசா ரொம்ப கையில. கோழி முடி தானே இது? கோழி முடிதான். பூனை முடி பூனை முடின்னு சொன்னீங்க. பூனை முடி மாதிரி இருக்கும். இல்ல, பூனை முடியா கோழி முடியாது? கோழி பூனை முடி. சரி ரைட்டு, குழப்பாதீங்க தம்பி. இப்ப கிளீன் பண்ணதுல வந்து ஒரு 90% போயிடுச்சு. ஆமாண்ணா. ஓகே, இருந்தாலும் அந்த சின்ன சின்ன முடிகள் வந்து நிறைய இருக்கு. ஆமா. இது போறதுக்கு என்ன பண்ணணும்? இப்ப அடுப்புல வச்சு வாட்டணும். அடுப்புல வச்சு டைரக்டாவே வாட்டிடுறது அப்படியே? ஓகே ஓகே. வாட்டினோம்னா அந்த மிச்சம் மீதி இருக்கிற அந்த நைஸா உள்ள முடி எல்லாமே போகும். அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த பூனை முடி. ஓகே ஓகே. அதையும் செஞ்சு காட்டுறீங்களா அப்ப? ஓகே. இப்படிதான் வாட்டணுமா? ஆமா, இப்படி டைரக்டா கேஸ்லயே வச்சு வாட்டிடலாம். வாட்டிடலாம், ஒன்றும் ஆகுது. ஓகே ஓகே. ஆனா பிராய்லர்ல இப்படி வாட்ட மாட்டாங்கல்ல? பிராய்லர் தோல் உரிச்சிருவாங்களே. தோல் உரிச்சிருவாங்க. தோல் உரிக்கலைனாலுமே இந்த மாதிரி முடியெல்லாம் நைஸா இருக்கும்ல? அது சும்மா சுடுதண்ணியில போட்டு எடுத்து வாட்டி கொடுக்குறாங்கல்ல, கிளீன் பண்ணி கொடுக்குறாங்கல்ல? இருக்கணும். அதுல வந்து இந்த அளவுக்கு கிளீனா போகாது. அந்த கோழியில அந்த முடி இருக்குமானே தெரியாது முதல்ல. இது கொஞ்சம் அந்த முடி எல்லாமே கொஞ்சம் ரஃபா இருக்கிறதுனால இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும். ஓகே. வாட்டினோடனே கோழி வரைச்சிரும் அப்படியே. ஓ ஆமா, இவ்வளவு நேரம் அப்படியே ரொம்ப சாஃப்டா இருந்த மாதிரி இருந்துச்சு, அப்படியே ரஃப் ஆகுது. ஆமா. ஓகே ஓகே. சரி, ஃபுல்லா வாட்டிட்டு எவ்வளவு கிளீனா இருக்கு அப்படிங்கறத லாஸ்ட்ல காட்டுங்க. காட்டுறேன். ஓகே ஓகே. இந்த கால்ல வந்து மேல தோல் இருக்குல்ல? ஆமாண்ணா. அந்த தோலை எப்படி எடுக்கிறது? இப்படிதான் பாருங்க, நல்லா தீயில காட்டணும்னா ஓகே முறுமுறுன்னு வெடிக்கும். ஓகே. கருக விட்டுறாம செஞ்சு காட்டுங்க பாப்போம். இந்த அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணணும். ஆமா. ஓகே.
இப்போ கேஸ் ஸ்டவ் இல்லைன்னா இப்போ அடுப்புல கூட பண்ணலாம்ல அது? ஆமா, விறகு அடுப்பு இருந்துச்சுன்னா கூட அது ஆமா, அது நல்லா இருக்கும். பாருங்க கை சூடும். அவ்வளோதான் வந்து. வாவ், ரொம்ப சிம்பிளா உரிக்கிறீங்க தம்பி. நீங்க எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான். எல்லாம் அப்பாவை பார்த்தானே. அப்பா தான் ட்ரைனிங்கா? சூப்பர். எல்லாமே க்ளீன் பண்ணிட்டீங்க. இனி அடுத்து என்ன ப்ராசஸ் இது? அடுத்து மஞ்சள் நீராட்டு விழாண்ணா. மஞ்சள் நீராட்டு விழாவா? பாடுறா, அது முறை பொண்ணுக்கு தானே பண்ணுவாங்க? இதுவும் பொண்ணு தான். பொண்ணு தானா? பையனா இருந்தா பண்ண தேவையில்ல? பையனா இருந்தாலும் பண்ணித்தான் ஆகணும். ஓ, மஞ்சள் நீராட்டு விழானா என்ன பண்ணுவீங்க? மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டணும். சரி, குளிப்பாட்டிட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. எதுக்காக அந்த மஞ்சள் போட்டா கிருமி நாசினியா? கிருமி நாசினியா? போதும். ரெகுலரா மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டுற பழக்கம் இருக்கு போலயே. மஞ்சள் தேய்ச்சாச்சு, இப்ப குளிப்பாட்டுறீங்களா? குளிப்பாட்டுறோம். இந்த சடங்கு எல்லாம் பண்ணாதான் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகும். ஆமாண்ணா. இல்லைன்னா ருசி இருக்காதோ? நமக்கு ஒரு ஆரோக்கியத்துக்காக வருது. ஆரோக்கியத்துக்கு. சூப்பரா குளிப்பாடுறீங்க தம்பி. தம்பி, ஒரு கோழியை முழுசா சின்ன சின்ன பீஸா வெட்டுற வரைக்கும், கழுத்தை அறுத்து ஒரு சின்ன சின்ன பீஸா வெட்டுற வரைக்கும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்? எவ்வளவு நேரத்துல நீங்க கிளீன் பண்ணுவீங்க? அரை மணி நேரம். ½ hour ஆகும் வீட்டுல கிளீன் பண்றதுனால. ஓகே, அடுத்து இப்ப என்ன வெட்ட போறீங்களா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் காலை வெட்டிடுறதா? கடைகளில் வெட்டுறது வந்து வேற மாதிரி வெட்டுவாங்க, நீங்க வெட்டுறது வேற மாதிரி வெட்டுறீங்க. அதான் இதுவும் எல்லாம் எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு. ஓ, இது ஒரு டெக்னிக். எது ஈஸி? கடையில் வெட்டுறது ஈஸியா, இப்படி நீங்க பண்றது ஈஸியா? அவங்க பிராய்லர் கோழிங்கனால கண்ட மணிக்கு வெட்டுவாங்க. ஓகே, இது தோலோட போறதுனால நான் இது சொல்லி கொடுத்த மாதிரி வெட்டேனா நானு. ஓகே ஓகே. சூப்பர். தனித்தனி பீஸா அப்படியே உரிச்சு எடுத்துறீங்களே. ஆமாண்ணா. இது என்னது? என்ன பாட்டு இது? இது குரல்ண்ணா. குரல் வடை. ஓகே, இறைப்பை. இறைப்பை. சாப்பிட்ற பூரா ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் தான் உள்ள போகும். ஓகே ஓகே. நல்லா நீட்டா பண்றீங்களா தம்பி? ஆமா, நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்காருப்பா. அந்த கண்ணில் பார்த்தே கத்துக்கிட்டது. கண்ணில் பார்த்தே கத்துக்கிட்டதா? சொல்லிலாம் கொடுக்க மாட்டாராப்பா? சொல்லிலாம் கொடுக்கல. அடிச்சு சொல்லி கொடுக்க மாட்டாரு? என்னன்னா அடிச்செல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாரா? பிடிக்க சொல்லுவாரு, அடிக்க மாட்டாரு. அடிக்க மாட்டாரு. ஓகே ஓகே. பிடிக்கும் போது ஏதாவது பண்ணாதான் அடிப்பாரு. வெரி குட் வெரி குட். நல்ல அப்பா. இப்ப நீங்க உரிக்கிறீங்களா? ஆமா. அந்த பாட்டு பேர் என்ன? பேர் இது ஈரல். ஈரல். இதயம். இதயம். இது கல்லீரல். உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் குடல். வாவ், மனுஷனுக்கு இப்படித்தான் இருக்குமா? மனுஷன் இதோட மோசமா இருக்கணும். அது எப்ப நீங்க உரிச்சு பாத்தீங்க? உரிச்சிருக்கீங்களா மனுஷனுக்கு? உரிச்சது இல்ல. ஆமா, இது கறி எடுக்கிறப்ப வந்து அந்த பித்தம் உடஞ்சிராம எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாண்ணா. அது எப்படி எடுக்கிறதுன்னு கொஞ்சம் காட்டுறீங்களா? காட்டுறேண்ணா. ஓகே, அதை எடுக்கும்போது காட்டுறேன். பித்தம் எங்க இருக்கு காட்டுங்க. இங்க இருக்கு. அதாவது ஈரலோடயே இருக்கு, சேர்ந்தாப்புல இருக்கு. ஈரலோட ஒட்டியே இருக்கும்.
ஓகே அதை ஓகே. பார்த்து அறுத்து ஈரல் கொஞ்சம் வேஸ்ட் ஆனாலும் சேர்த்து அறுத்து கீழே போடணும். ஓகே ஓகே. அது கறியில பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? கசப்படிக்கும். கசப்படிச்சிடும். இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய பாகம். ஆமா. கடைகள்ல எல்லாம் இவ்வளவு பொறுமையாவே பண்ண மாட்டேங்கிறாங்க தம்பி. டக்கு 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 டக்குன்னு அறுத்து எரிஞ்சிடறாங்க. அது எப்படின்னு தெரியல எனக்கு. நம்ம வீட்டுல கிளீன் பண்றது நல்லா நீட்டா இருக்கும். அப்படித்தானே? இந்த ஆட்டோட குடல்லாம் சமைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி இந்த கோழி குடல்லாம் சமைக்க முடியாதா? சமைக்கலாம். 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 சாப்பிட்ருக்கீங்களா சமைச்சு? அது சாப்பிட்ருக்கேண்ணா. சாப்பிட்ருக்கீங்க. எப்படி இருக்கு ருசி? ஆட்டுக்குடல் மாதிரி இருக்குமா? ஆட்டுக்குடல் மாதிரி இருக்கா? இது சும்மா ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். ரப்பர் மாதிரி இருக்கும். நம்ம செய்யற விருத்த பொறுத்து தான் இருக்கு. அதாவது இப்ப எதுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அந்த பித்தப்பை வந்து இதோட மிக்ஸ் ஆயிடக்கூடாது, ஈரல் வேஸ்ட் ஆயிடக்கூடாது. ரிஸ்கான ஏரியால தான் இருக்குது. ஆமா, அவ்வளவுதான். ஓகே. உடஞ்சிருச்சு. இதுக்கு நல்ல வேலைக்கு. நல்ல வேலை. இப்ப இது கறியில பட்டுருந்துச்சுன்னா சம்பவம், மொத்த கறியும் வேஸ்ட் ஆயிரும். அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்து பீஸ் போட போறீங்க. பீஸ் போட போறீங்க. சரி, போடுங்க பாப்போம். இது என்ன பண்ண போறீங்க? குழம்பு வைக்க போறீங்களா, கிரேவியா? என்ன? நாட்டுக்கோழி குழம்பு. நாட்டுக்கோழி குழம்புக்கு. குழம்புக்குன்னா பீஸ் வந்து எப்படி போடணும்? சின்ன பீஸா போடணுமா, பெருசாவா? நார்மலா போடுங்க. நார்மலா போட்டா போதும். ஓகே, வெட்டி முடிச்சிட்டு காட்டுங்க. சரி. ஓகே. இப்போ என்ன பண்ண போறீங்க? இந்த இடத்த அறுத்துறோம்னா. அந்த இடம் என்னது? டிக்கி பார்ட்டா? டிக்கி இல்ல. ஓகே. இதுல வந்து டிக்கிக்கு மேல வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு நிப்பிள் மாதிரி இருக்கும். ஓகே. அதுல ஒரு எண்ணெயாட்டம் இருக்கும். அதை எடுத்துறணும். அது ஓகே. எடுக்கலைன்னா என்ன ஆகும்? எடுக்கலைன்னா என்ன ஆகும்னு கவுச்சி அடிக்கும். கவுச்சி அடிக்கும். ஓகே ஓகே. கடையில கிளீன் பண்றதுல இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. கடையில இதை கிளீனே பண்ண மாட்டாங்க. நான் பாத்துட்டேன், முழுசா வந்திருக்கு. டிக்கி முழுசா நகத்தை மட்டும் வெட்டிட்டா போதும் காலில். ஆமாண்ணா. தலையும் சாப்பிடலாமா? அது அம்மா அப்பா எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. சரி, அவங்களே சாப்பிடுவாங்களா? அவங்களே சாப்பிட்டுருவாங்க. ருசியா இருக்குது பூரா அவங்க சாப்பிட்றது, அப்படித்தானே? இது எப்படி கிளீன் பண்றது? ஃபர்ஸ்ட் மூக்க வெட்டிடணும்ண்ணா. ஓகே. மூக்க வெட்டிட்டு இது நல்லா கொஞ்சம் அறுத்து விட்டுட்டோம்னா நாக்கு வரும். ஓகே. அது இப்படி இழுத்துட்டோம்னா அவ்வளோதான். வாவ். நாக்கு இது அப்படியே போட்டலாம், அவ்வளோதான். சூப்பர். இது என்ன பாட்டு? இது கல்லீரல்ண்ணா. கல்லீரலா? ஓ. உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? உள்ளுக்குள்ள நிறைய சாப்பிடும்போது கல்லுலாம் போயிருக்கும். ஓகே. கல்லு ஜீரணமாகாதெல்லாம் இதுல வந்து சேர்ந்துடும். ஓ, அதுதான் கல்லீரலா? கல்லீரல். உள்ள பூரா கல்லு தான் இருக்கும். ஆமாண்ணா. ஓகே ஓகே. இது எப்படி கிளீன் பண்றது? இதை இப்படி பிரிச்சு கீழே கொட்டிடணும். கொட்டிட்டு இந்த தோலை மட்டும் உரிச்சிடணும். அதுல உள்ள ஒரு தோல் வேற இருக்குமா? தோல் இருக்கும். அது நல்லா. வாவ், சூப்பரா வருது. ஆமாண்ணா. ஒன்னொன்னு ஈஸியா இருக்கும், ஒரு வழியில கஷ்டமா இருக்கும். ஓகே ஓகே. அவ்வளவுதான். அதை காட்டுங்க. வாவ், சூப்பரா இருக்கு. பீஸ் வேணா போட்டுக்கலாம். ஓகே ஓகே. என்ன தம்பி, வேலையெல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சுண்ணா. எல்லாத்தையும் அறுத்தாச்சா? அறுத்தாச்சு. சம்பவம் பண்ணியாச்சு. கிளீன் பண்ணது கொஞ்சம் காட்டுங்க. சூப்பர் தம்பி, நீட்டா கிளீன் பண்ணிட்டீங்க. அப்படியே குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு புடி பிடிச்சிட்டு கிளம்பிடுவான். இந்த ஒரு அரை மணி நேரம் இருங்க. ½ hourல ரெடி பண்ணிடுவீங்களா? என்ன இப்ப குழம்பு தானே வைக்க போறீங்க? குழம்பு தான். ஓகே.
இது எதுக்கு ஊத்தி சாப்பிடுற மாதிரி? சாப்பாட்டுக்கா இல்ல வேற எதுவும்? சாப்பாட்டுக்கு மட்டும் தான் அது. சாப்பாட்டுக்கு ரசம் மாதிரி இருக்கும். ரசம் மாதிரி குடிக்கலாமா? குடிக்கலாம். ஓகே, செஞ்சு கொடுங்க, சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுவோம். சரிண்ணா. ஓகே.